மனிதர்களில் பல பேர் இறைவனை மறுப்பதற்கு என்ன காரணம் நீங்க பாருங்க. அவனுடைய அறிவும் சிந்தனை திறனும் தான் காரணம். கடந்த 300 ஆண்டுகள்ல இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. கடந்த 50 வருடங்கள்ல இது இன்னைக்கு உச்சத்துல இருக்குது. எல்லா துறைகளிலும் சரி. நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜில ஹைடெக்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா மனிதனுடைய அறிவு தான், அவனுடைய சிந்திக்கும் திறன். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? மனிதன் நம்முடைய அறிவு தான் காரணம் நினைக்கிறான், நம்முடைய சிந்தனை தான் காரணம் நினைக்கிறான். கடவுளை மறுக்கிறான், இறைவனை மறுக்கிறான். இறைவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது எங்க போய் அவங்களை விடும்? அப்ப இதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? 39வது அத்தியாயம் 49வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமானார் அவன் நம்மை அழைக்கிறான், பின்னர் நாம் அவனுக்கு நமது அருட்கொடையை வழங்கினார். அவன் சொல்லுகிறான், இவை எனது அறிவால் எனக்கு தரப்பட்டது. நல்லா சொல்றான். என்ன சொல்றானா? இதெல்லாம் என்னோட அறிவுப்பா, எங்களுடைய சிந்தனை, நாங்க அறிவால எல்லாத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அவ்வாறல்ல, அது ஒரு சோதனை, உங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்டுகள் அல்ல. எனினும் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள்.